Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard example sum தான். So second example sum பார்க்க போறோம். ஆல்ரெடி first sum போட்டோம். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? Second example sum என்ன அப்படினா the moon subtends an angle of 1 degree 55 minutes at the baseline equal to the diameter of the earth. What is the distance of the moon from the earth? Radius of the earth is 6.4 into 10 power 6 meter. So moon வந்து எர்த்தோடைய அந்த பேஸ் லைனுக்கும் அந்த டயாமீட்டரோட இதிலேருந்து எவ்வளோ தூரம் சஸ்பெண்ட் ஆகிருக்கா 1 degree 55 மினிட்ஸில் அந்த ஆங்கிளில் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. அது போக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணுக்கும் எர்த்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டயாமீட்டர் ஆஃப் தி எர்த் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுக்காட்டியும் உங்களுக்கு தெரியணும், ஏன்னா அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? 6.4 into 10 power 6 meters. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன மெத்தடில் பண்ண போகிறோம் அப்படின்னா பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேரலாக்ஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பென்சிலை நீங்கள் முன்னாடி வச்சுட்டு ஒரு ஐ க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீன் பொசிஷன்லேருந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். திரும்ப அகெயின் அடுத்த ஐயை க்ளோஸ் பண்ண ஐயை ஓப்பன் பண்ணிங்கன்னா அகெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது மாதிரி அதோட பொசிஷன் ஷிஃப்ட் ஆகிறதா என்னன்னு சொல்லுவோம், பேரலாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி பிளானட்ஸ் அண்ட் மூன் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அதோடைய டிஸ்டன்ஸ் ஆர் நம்மளுடைய டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை இப்போ யூஸ் பண்ணுறதா என்னது பேரலாக்ஸ் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் படி டயக்ராம் உங்களுக்கு போட்டோம் அப்படின்னா என்ன வரும், அந்த ஷிஃப்ட் ஆகிறது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு உள்ளதை பி, அது போக உங்களுடைய அப்சர்வ் பண்ணுற பாயிண்ட் எக்ஸாம்பிள் அது 3 நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து எர்த்தோடைய அந்த 2 சைட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த சஸ்பெண்ட் ஆயிருக்க ஆங்கிள் தீட்டா, இந்த 2 சைடும் உங்களுக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு இதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அப்போ டயாமீட்டர் என்ன பண்ணுவோம், 2 into r தான் என்னது டயாமீட்டர். அப்போது 6.4 into 10 power 6 into 2 இதுதான் உங்களுடைய பியோடைய வேல்யூ. ஓகேவா? நம்ம இந்த எக்ஸோடைய வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டாவோட வேல்யூ 1 degree 55 minutes ஆஃப் ஆர்க். அதை மேலே அப்படி ஒரு ப்ரைம் கோடு மாதிரி போட்டிருக்காங்களா, அதை ப்ரைம்னு சொல்லணும். டிகிரிஸில் அதை ப்ரைம் போடும்போது அதோடைய பேர் மினிட்ஸ்ன்னு சொல்லணும், மினிட்ஸ் ஆஃப் ஆர்க். டிகிரிஸ் அண்ட் மினிட்ஸ் டிகிரிஸை வந்து ஆர்க் வச்சு தான் நம்ம சொல்லியிருப்போம். ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ரிலேஷன் எல்லாத்தையுமே செகண்ட் லெசனில் வரும், அந்நேரம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும், மினிட் ஆஃப் ஆர்க்குன்னு சொல்லி வாசிக்கணும். இது வந்து சிங்கிள் ப்ரைம் இருக்குது. இதே மாதிரி 2 கோடு இருந்துச்சுன்னா அது டபுள் ப்ரைம், அதை வந்து செகண்ட்ஸ் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா ரேடியனுக்கு ஃபஸ்ட்டு தீட்டாவை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலாஸ் முன்னாடி ஏற்கனவே இருக்குது. நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து செகண்ட்ஸாக மாற்றிடுவோம். புக்கில் உள்ள மெத்தட்லேயே போவோம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் இதுலேருந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் மினிட்ஸ்லேருந்து. ஓகேவா? உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மெத்தட் பண்ணால் செகண்ட்ஸ்க்கு மாற்றி செகண்ட்ஸை வந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியே போட்டுடலாம். அப்போ என்ன வரும், தீட்டாவோட வேல்யூ 1 degree 55 minutes. 1 டிகிரி அப்படின்னா 60 minutes. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 60 minutes. அது போக ஒரு 55 minutes இருக்குது. ஸோ ரெண்டுமே மினிட்ஸாக ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், 115 minutesன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் உங்கள் புக்கில் வந்துருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை அகைன் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அகைன் மினிட்க்கும் செகண்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா 1 minute equal to 60 seconds. ஸோ அப்போது 115 into 60 போட்டிருக்கணும். இது போக நம்ம இந்த 60-ஐ என்ன கன்வெர்ட் பண்ணணும், செகண்ட்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம். ரேடியனுக்கு மாற்றணும்னா 4 point something அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது, அதால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ என்ன அப்படின்னா 4.85 into 10 power -6 ரேடியன். ஸோ இப்போ ஆங்கிள் தீட்டாவில் கொடுத்துருந்தது, அதாவது டிகிரியில் கொடுத்துருந்ததை ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 485 115.
584. ஸோ நீங்கள் எல்லா தடவையும் இப்படி சால்வ் பண்ணி எழுதணுமான்னு கேட்டால் தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு 2-3 தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ அடுத்து உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரும்னு தெரிஞ்சிடும். $577 சம்திங்னு வந்திருக்கு. ஸோ இது போக நம்ம இன்னும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்குரிய பாயிண்ட் வச்சுருவோமா? 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வரும். ஸோ இப்போ 577.8ன்னு வச்சுக்கலாம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 52. திரும்ப 52 வருமா? 6 6 36, 7 6 42. 48 4 46 இங்கே 4 வரும், தப்பாக வருது. 30 34. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 34 சம்திங் வருது. உங்கள் புக்கில் வந்து 33 கொடுத்துருப்பாங்க. 334ன்னு. ஓகே, நம்ம இங்கே பாயிண்டில் இங்கே இருந்ததை அப்ராக்சிமேட் பண்ணி எழுதுனால அந்த பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அது பண்ணாமல் போட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வேல்யூ உங்களுடைய புக்கில் உள்ளதே போட்டுருவோம், இல்லை இதே போடனாலும் போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ புக்கில் உள்ள வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 3.34 வரும். ஆக்சுவலாக இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா 3345 × 10⁻⁻6ன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் வச்சு நீங்கள் எழுதும்போது 3.34 × 10⁻⁻2 ரேடியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்த ஆன்சரே போடனாலும் 3.4ன்னு போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்துருச்சு. தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுடைய ஃபார்முலா என்னது? x = b/θ. b வேல்யூ என்னது? 2 × 6.4 × 10⁻6 ஹோல் டிவைடட் பை தீட்டாவோட வேல்யூ 3.34 × 10⁻⁻2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். நம்ம இதை 1 டைம் கேன்சல் பண்ணிட்டு 1.916ன்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இனி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2 × 1.916 × 10⁻6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2s are 12, 2 3, 9 2s are 18, 1 3. அப்போது 383 × 10⁻6 3 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சிங்கன்னா இதை அப்ராக்சிமேட்டாக எழுதும்போது 3.38 × 10⁻6 மீட்டர்ஸ். இதுதான் உங்களுடைய எர்த்துக்கும் 3க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். நீங்கள் இதை வச்சும் நம்ம சால்வ் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். ஓகேவா? ஸோ அதை வச்சு போட்டிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? 6.4/3.4ன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 டைம் வரும். திரும்ப இங்கேயும் 1 டைம் தான் வரும்னு நினைக்கிறேன். 4 2 நீங்கள் 18 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு வேல்யூ வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா 1.6434ன்னு போட்டு சால்வ் பண்ணிடுவோம். 1 34 போட்டிங்கன்னா 0 3.0 போட்டிங்க அப்படின்னா 34 × 5னா 5 4s are 20, 5 3s are 15, 16 17. ஸோ இதோட 2 டைம்ஸ் வருது. அப்போ 9 போட்டிங்கன்னா 9 4s are 36, 9 3s are 27, 28 29 30. இதை விட கூடிடுச்சு. அப்போ 1.8 சம்திங்கில் ஆன்சர் வரும் உங்களுக்கு. 34 × 8, 8 4s are 32, 8 3s are 24, 27, 272. திரும்ப இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 9 8 2 28ன்னு வருது. அப்போ 0 போட்டு அகெயின் சால்வ் பண்ணும்போது அகெயின் 8 தான் போடுங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு இங்கே வந்து 1.9ன்னு வந்ததை நம்ம இங்கே என்னென்னு வந்திருக்கு? 1.88ன்னு வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக அதே 1.9ன்னு போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ அகெயின் உங்களுடைய ஆன்சர் இங்கே என்ன வரும்? 1.9 × 2.
9 2s are 18, 3.8 வந்துடும். ஸோ அப்போது நம்ம அங்கே அப்ராக்சிமேட் பண்ணி கொண்டு வந்தாலும் அதே ஆன்சர் தான் வருது, உங்களோட புக்கில் உள்ள ஆன்சர் படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வருது. பின்னாடி இருக்க அந்த பாயிண்டில் மட்டும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸில் எப்போயுமே வேரியேஷன்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் 1 or 2 வேல்யூஸ் பக்கத்தில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கூடுனாவோ குறைஞ்சாலோ 1 வேல்யூ, அதை விட ரொம்ப போச்சு அப்படின்னா தப்பு. சரியா? ஸோ அப்போது நீங்கள் புக்கில் உள்ள மெத்தடில் போட்டிருந்தீங்கனாலும் கரெக்டு தான், இல்லை அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி அதிலேருந்து எடுத்து செஞ்சாலும் கரெக்ட் தான். ஸோ அவ்வளோதான். இந்த சம்மில் நமக்கு மூணோடைய டிஸ்டன்ஸ் வந்து எர்த்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எர்த்தோட ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க, மூணு எவ்வளோ ஆங்கிளில் சப்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்ற வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, டிகிரிஸில் இருக்குது. ஸோ அந்த ரேடியன் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், 4.85 × 10⁻⁻6 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது செகண்ட்ஸில் இருக்கும்போது ரேடியனுக்கு மாற்றுறதுக்கு. அதுக்கு முன்னாடி மேலே உள்ள டிகிரிஸை மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். 1 degree = 60 minutes, 1 minute = 60 degree. ஓகேவா? 60 seconds. ஸோ இது வந்து செகண்ட்ஸு, இது வந்து மினிட்ஸு. மினிட்ஸ் ஆஃப் ஆர், செகண்ட்ஸ் ஆஃப் ஆர்க்கு. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா வந்து x = b/θ பேரலாக்ஸ் மெத்தட் படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், மற்றபடி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.